சொரிஞ்சாப்பனா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான், வெந்து தணலாகி போவானா. முண்டு விரலை கொண்டு யாரை தொட்டாலும் எந்த திசை நீட்டினாலும் எரிந்து சாம்பலா போனோம்னு கேட்கானே ஆண்டவன் கேட்கான. அவனை அறியாம அவன் தலையை சொரிஞ்சாமனா அவன் அனலா எரிஞ்சு போவான். தலையை சொரிஞ்சு தொண்டையில வச்சா வெந்து தணலாகி போவானா. புத்தியை எவ்வளவோ சொல்லுவோம், கேட்டா கேட்க நம்ம கேட்கலன்னா அவன் சவரியம். ஆமையா என்று ஆண்டவன் அரக்கனை அழைத்தார். ஆமையோ மகனே வல்லரக்கா, மதாமே எத்தனையோ வரவருக்கோ வர உனக்கு வேண்டா ஓடி வரவருக்கோ வர உனக்கு வேண்டே ஆயிரம் வரவருக்கு ஆயிரம் வரவருக்கு அழிக்கு வரும் உனக்கு வேண்டா. அடடே ஆயிரா வரவருக்கு அடடே அழைக்கு வரா. வாழ வரங்க எழுதாரே மாள வரங்கேள இருக்க வரங்கேளோ அரகா அரக்க வரங்கேளாத அவன வாழ்ந்து வாரோ இளங்காபுரி உனக்கு தாரே அரிராமண்டு வருவான் அயோத்திய உனக்கு தாரே அரகா மதரமே வாழ்ந்து வாரோ லோகத்தை உனக்கு தாரே உலகை வாழுதாரோ எது தோறதலையொருக்க மசூலம் யமபாதோ ஆக்கினை உனக்கு தாரே அவத்தோர தலையருக சண்முகனா அழுதாரே சக்தியுட சுலந்தாரே சுழற்சிவேல் உனக்கு தாரே மாப்பிள்ளையானே மார்க்கண்டைய வரம் தாரே கைலாசந்த உனக்கு தாரே மகனே வல்லரக்கோ மகனே வல்லரக்கா கடவுளுட பட்டம் தாரே அடடே கைலாசத்தை உனக்கு தாரே நான் கடவுளுடைய பட்டம் தாரே. ஐயா ஆண்டவனும் சொன்ன போது அரக்கனவை அது சொல்வா. சும்மா என்கிட்ட வெத்து வெட்டு வைக்கப்படாது. ஆண்டவா ஆண்டவா வரம் தருவதாக பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்த தாங்கள் தாங்கள் சத்தியத்தை தவறாமா கேட்கலாமா? தவறலாமா ஆண்டவா பெருமாளே, ஆண்டவா நான் கேட்ட வரங்களை தரலையானா மறுபடியும் நான் இமயகிரி பர்வதம் சென்று ஆமா இன்னும் 12 வருஷம் தவம் இருப்பேன், மறுபடியும் வருவேன், இதே வரத்தை தான் கேட்பேன். ஆனாலும் மட்டும் என்ன கேட்ட வந்தோனோ அந்த வரத்தை மட்டும் எனக்கும் தர ஆண்டவா. தாரத்தின் மீது நீங்கள் ஆணையிட்டு கொடுத்தீரே, பராஜித்தி மேல சத்தியம் செய்து கொடுத்தீடா. கள்ள சத்தியம் பண்ணா என்ன செய்வாங்க? கள்ள சத்தியம் பண்ண அன்னைக்கு ஒண்ணும் செய்யாது. கள்ள சத்தியம் பண்ண தான் பண்ணக்கூடாது. கள்ள சத்தியம் ஓயாம பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியா? ஆமா. எங்க சொல்லமான கோயில போய் வெடிக்காரங்க. ஆமா, கள்ள சத்தியம் தானே பண்ண முடியும், நல்ல சத்தியம் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி, ஆமா எல்லாம் புளியோதரை மாதிரி. ஆமா கண்டிப்பா. அவ சொல்லுவாள ஏக்கா தானே தெரியுது உங்க சுயரூபம் போறோம். ஏக்கோ ஏக்கா சொல்லமாடன் சத்தியமா சொல்லமான சத்தியம் நாங்க பாவே மாட்டோம். நான் உன்னை பேசலக்கா. நான் உன்னை பேசவே சொல்லக்கான. ஏக்கா சொல்லமாடன் சத்தியமா உன்னை பேசல. ஆமா சொல்லமான சத்தியமா சொல்லமாட மேல சத்தியம் பண்ணவங்க வீட்டுக்கு சாமி எத்தனை வீட்டுல போய் நிலையம் வாங்கியிருக்காரு தெரியுமா? யார் அந்த சொல்லமாட சாமி? உண்மைதான். சொல்லமான மேல சத்தியம் பண்ணாதானே நிலைய வாங்குவாரு. சொல்லுங்க, எந்த மாட வேலை பண்ணுதியா? நாங்க வந்து ரோட்ல இருக்க மாட மேல சத்தியம் பண்ணுவோம். தெருவுல நிக்கவங்க. ஆமா ஆமா ஆமா. அவ அப்பதானே வீட்டுக்குள்ள வருவாரு. இல்லடா வீட்டுக்கு வந்தா பயமா இருக்குடா. ஆமா சொல்ல சாமி மேல சத்தியம் பண்ணா கண்டிப்பா அது கேட்கும். அதெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியமே பண்ண அப்ப ஆண்டவன் பகவான் பார்த்தாரு, வரம் இல்லைன்னு சொல்ல முடியல. இருக்கு தருகிறேன் என்று அவரால் சொல்ல முடியலையா? சிவபெருமாள் அங்கு இங்கு முடித்தார். ஆமோ அச்சிலே சிக்குன இரும்பு
அகப்பட கரும்பு போல கரும்பு போல அடடா இரும்பு போலே கரும்பு போல கடலில் அகப்பட துரும்பு போலும் துரும்பு போலே விழுந்ததொரு சரு போல சருவு போல இல்லை என்று சொல்ல முடியாமலோ ஆறேன் என்று சொல்ல முடியாமலோ கொல்லி எறும்பு போல எறும்பு போல ஈசன் அங்கும் இங்கும் ஒளிப்பார் உடைப்பாரோ எறும்பு போல அப்படி ஆண்டவன் பகவான் அங்கும் இங்குமாகவே முழித்தார். ஆமையோ ஆமா இருதல கொல்லி எறும்புனா என்ன? எறும்புனா அங்கிட்டு இங்கிட்டு கொல்லிக்கட்டை எரியும். கொல்லிக்கட்டையா எங்கிட்ட எங்கட்டும் ஆ? எங்கிட்ட எங்கட்டும் இந்த பக்கமும் எரியும், ரெண்டு பக்கமும். என்னத்துல எரியும்? விரவுல அப்படி சொல்லுங்க. கொல்லிக்கட்டை யாரு அவங்க மாமியா மாமனார். மாமனாரே. ஏன் கொல்லிக்கட்டை எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? எந்த நேரம் கொல்லிக்கட்டை வாயிலே இருக்குமா? அதே பிடி. அவளுக்கு பட்டல் பேர் அப்படி கொல்லிட்ட மர்மம்னு சொன்னா தெரியும். பீடிய வாயை விட்டு எடுக்க மாட்டாரு. அந்த கட்டப்பிடிய வாயிலே வச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்தாலும். ஆமா. அதனால பொறுத்துவாரு, கீழே தரையில போய் கிச்சுவாரு, அது கட்டல் பிடிக்கு. காயில வச்சுக்கிடுவாரு. இது எப்படி? இது எப்படி தெரியுமா? ஆ, ஒரு விரவு கட்டை இருக்கலாம். ஆமா. ஒரு விரவு கட்டை ரெண்டு பக்கம் தீ எரியுது. அங்கிட்டு இங்கிட்டு எரியும். அது எறும்பு கூட நிக்கி. அது என்னையும் இந்த பக்கம் போனா எரிச்சிரும். தீ எரியுது. ஆமா. இந்த பக்கம் போனா எரியுது. தீ எரியுது. ஆமா. கீழே ஆறு தண்ணி ஓடுது. ஆமா, தண்ணி. கீழே விழுந்தா தண்ணியில வரும். சரிதான். அப்ப அந்த எறும்பு எப்படி பறக்க பறக்க முழிக்கும்? என்னைய மாதிரி முழி. முன்னைய மாதிரி பாத்து. அத மாதிரி இருதல கொள்ளி எறும்பாக அவய்யா. அந்த ஈசனான சிவருமா எங்க முளைத்தார். ஐயோ அண்டால அரக்கல் மரத்துக்குள்ள அகப்பட்டு விட்டோமே. ஆமையா இவனுக்கு வரம் கொடுக்கறத கொடுக்க இனிமே சும்மா விடக்கூடாது. ஆனது அவட்டும் வந்தது வரட்டும் என்று சாபத்தை கொடுத்து நான் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று மகனே வல்லரைக்கா என்னப்பா நீ கேட்ட வரத்தை உனக்கு தந்தேனப்பா. உன் கையிலே தந்தேன் தந்தமுன்னு சொல்றாரு. தந்தேனேடா வல்லரகா வல்லரக்கா. வல்லரகா தந்தேன் தந்தேனேடா வல்லரகா வல்லரக்கா. அரணியில் கேட்ட வரம் நான் உனக்கு தந்தேன் அரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தேன் ஆரணியில கேட்ட வரம்
ஆமா பிரியா பாய்வான வாரமனும் சொல்லல போயிட்டு வாரமனும் சொல்லல ஆமோ சொல்லாம தெரியாமே சொல்லாம தெரியாம ஆரானே. வல்லரக்கா ஏ சொல்லாம தெரியாம வாரான வல்லரக்கா சொல்லாம பெரியாம வருகிறான் வல்லரக்கன். வனவேகமா வருகிறான என்ன செய்வான் என்ன அவன் நேரம் அவனை ஆட்டி படைக்கு வாயுவேல வனவேகமா ஓடியாரான படைக்கும்ல ஆமா அவன் இருந்தாலும் அவன் நேரம் இருக்காது 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 ஆ, பூலோகம் வருகின்ற பொழுது என்ன நாரதர் பார்த்தாரு என்னப்பா இவன் போற போக்கு சரியில்லை உலகத்தே அழிச்சு போடாமலுக்கோ அழிச்சு போடாமலா ஆமா ஏமனா 5 விரலுக்கு வரத்தை வாங்கிட்டு வரான் ஆமா ஆமா உலகத்து வேகமா வாரான் வர வர அப்ப வரும்போது யாரு வழி மறிச்சா நீட்டலாமனா எரிஞ்சிருவான் எரிஞ்சு போவான் ஆமா அல்லது தூரம் விலது விளையிடணும் அவன் எதுக்கு வந்தோம்னா நம்ம தூரம் போய் விளையில நிக்கணும் அப்படியா ஆமா ஓ, அதுதான் சொன்னாங்களா துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கிருன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க சரிதான் ஆமா கிருஷ்ணனை கண்டா தூரம் விளையிடணும் ஆ, பக்கத்துல போக கூடாது ஆமா எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நிக்கணும் அப்படியா அப்படி ஒண்ணு இருக்கோ ஆமா ஓ அதுக்கு தான் சொன்னா துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கி ஆ? ஓ அவன் அங்க வந்தாமடா நம்ம தூரம் விளைய போய் தூரம் போயிடணும் ஆமா நம்ம இங்க வந்தா அவங்கிட்டு போயிடணும் போயிடணும் ஆமா அதுக்கு தான் சொல்லிருக்காங்க ஆமா அங்கிட்டு போயிடணும் அங்கிட்டு போயிடும் சைடு விளைய போயிடணும் சைடு வலியா ஆமா சைடு விளைய போயிடணும் அப்படியா ஆமா. ஆளை கண்டா தூரம் வரையும் போய்க்கணும் குடிக்கலன்னா விளையிட வேண்டியதானப்பா ஆ, அது உண்மைதான் ஆமா கரெக்டா சொல்லுவான் அவன் நாளை குறிங்க ஆமா நாளும் கிழமையும் தேதியை குறிங்க ஆமா குடிச்சுப்போம் விளவதுக்கு பொறு பொறு ஆட்டவா ஏன் இப்ப அவசரப்படுதா என்ன அவசரப்படலாம் உனக்கு இந்த நாள் எவ்வளவோ கிடக்கு நீ கணக்கு வச்சிருப்பா 4 கூட தான் இருக்கு ஆமா ஆமா நான் மாத்த முடியாதுல நான் வைக்கல அவர் வச்சிருப்பாரு மேல இருக்க வச்சிருப்பாரு ஆமா நீ போய் பாதாள உலகத்தை அழிக்கும் போது அது வரைக்கும் உனிய சும்மா விட்டாதானே அதுதானே அவனை அதுதான் உனிய இரு சோழிய முடிக்க இருந்தே உடைய சோழியை முடிச்சிருக்கோம் இவன் வம்பன் ஆமா இவனை வளர்த்துத்தான் இருக்கணும் இருக்கணும் என்று நாரத மகாமுனிவர் இறைவனாகிய பகவான் கிட்ட வர வாங்கிட்டு வந்த அரக்கனை மறிச்சார். நில்லப்பா, இல்லப்ப போவாத நீ கைலாசம் போகும்போது இருகரத்தால் மலர்களை ஏந்தி கொண்டு போகும்போது என் 2 கண்ணால நான் பார்த்தேன். ஆமா வரும்போது வீசின கை வெறுங்கையுமா வாரியா பகவான் கிட்ட எதுவும் வாங்கிட்டு வரலையா? யாரு சொன்னா வீசலங்கை வெறுங்கையுமா வரமனே ஆண்டவன் விட்டா 5 வரலுக்கு அக்கினவரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தூர விலவும் நீட்டிடுவோம் எரிச்சிருவேன். நீட்டிவே எரிச்சிருவேன். வரத்தை என்ன பொட்டனமா கட்டி கொடுத்தாரா இல்ல அள்ளி கொடுத்தாரா? அள்ளி கொடுக்கல, 6 மணி நேரம் கொடுத்தாரு, நாங்க வாங்கிட்டு வந்தோம். தந்தே கொடுத்தாரா? ஆமா தந்தே தந்தாரு. தந்தேமினார் நான் வந்தேமினா. ஆமா சரிதான். ஆமா பகவானை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன ஏன் பெரியம்மா ஓ அந்த பெரிய கீழே இறங்கி உட்கார சொல்லுங்க. ஆமா கட்லி சாஞ்சிடக்கூடாது அம்மாளோ. அவரு தந்தேன் தந்தமுனாரு நான் வந்துட்டேன். பத்தியடா சிவபெருமாள்கிட்ட கேட்டது அக்கினி வரும். அக்கினி வரும். ஆனா பகவான் என்ன சொன்னாரு? என்ன வாழுதார வேலுதார மாப்பிள்ளையா இருந்துக்கோ, கைலாசத்தை வச்சுக்கோ, ஆமா கடவுளா இருந்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு. அப்பேற்பட்ட பகவான் ஆமா ஆணைய பூனை ஆக்கிறதும் பாரு, பூனை ஆணை ஆக்கிறதும் பாரு. ஆமா சொன்னாரு. கடைசி நடப்புல ஒண்ணும் இருக்காது. ஆமா காட்டுக்குள்ள ஓடிடும். யார காட்டுக்குள்ள ஓடிடும். இந்த வரம் உண்மையா பொய்யான்னு பரிசோதிக்கணுமே. இந்த வரத்தை கொண்டு பரிசை செய்து பார்க்கணும். ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா வேங்க போனோம்னு வைங்க, 10,000 ரூபாய் கெட்டு வேங்கினா 100 ரூபாய் தாள் எத்தனை தாள் இருக்கணுமாமா? எப்பா 100 தாளு 10,000 எத்தனை இருக்கணும்? 100 தாள் இருக்கணும். 100 தாள் இருக்கணும்பா. 50 ரூபாய் தாள்னா ஆமா கணக்கு பாத்துக்கிட்டோம். கணக்கு காட்டி இங்க பார்க்கப்படாது. 50 தாள்னா 500 தாள் இருக்கணும். 50 ரூபாய் தாள்னா எத்தனை இருக்கணும்? 50 ரூபா 50 எத்தனை தாள் இருக்கணும்? 10,000 ரூபாய். 10,000க்கு 10,000க்கா? இப்ப இது 100 தாள்னா 200 தாள் இருக்கணும். அப்ப 25 ரூபானா எனக்கு தெரியாது. இதுக்கு மேல கணக்கு இந்த கழித்தல் கூட்டல் ஒண்ணு இருக்கு. ஆமா அத கணக்க வந்து கூட்டிட்டு போனோம், மறுபடியும் வந்து கழிச்சு பார்க்கணும். ஆமா கழிச்சு எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும்ல. எவ்வளவு வருதுன்னு யாருக்கு தெரியும்? மாமா 50 ரூபாய் தாள்னா 200 இருக்கணும்ட்டிய.
ஆமா அப்ப 25னா நாட்கள் 1. ஆமா கணக்கு நான் குறிச்சு எழுத முடியாது. எழுத முடியாது. பென்சில் இல்ல. அதுக்கு தான் நீ பள்ளிக்கூடம் போயில வைப்பாடு வாங்கி படி நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன். அது வைப்பாடு கேட்டாரு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. இல்ல அப்படின்னா வைப்பாடுனா இந்த பள்ளிக்கூடல வச்சு சின்ன பிள்ளை படிக்கும்லண்ணா. ஓ என்சு வழியா? ஆமா அதுல கூட்டல் கழித்தல் வச்சிருக்கோம். அதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு பேரு என்சு வழிதான். ஆமா அதை படிச்சாலே போதும் கணக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் சிவபெருமான் உனக்கு கொடுத்த வரம் பொய்யா உண்மையான பார்க்கணும்னா இங்கேயே வச்சு பரிசோதனை பண்ணிட்டு போடா. ஆமா ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்கிட்டு போனோம்னா கணக்குல கரெக்டா இருக்கா ஒரு தாள் குறைதான்னு இங்கேயே பாத்துறணும். சரி வீட்டுல போய் நின்னுக்கிட்டு ஒரு தாள் குறையுதுன்னா யார் கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்களா? போற வழியில பச்சை போட கண்டு உண்டியில போட்டா நாங்க என்ன பாத்துக்கிட்டா இருக்கோம். ஆமா அதனால இந்த வரத்தை நீ பரிசோதனை செஞ்சுட்டு போயிரு. ஆமா அப்ப அரக்க நினைச்சா இவர் சொல்வது உண்மைதானே? உண்மைதானே. பகவான் கிட்ட கேட்டது அக்கினி வரம். அக்கினி வரம் கேட்டாமா? நான் வாழுதாரன் வேலுதாரன் மாப்பிள்ளையா இருந்துக்கோன்னு சொன்னாரே. ஆமா சிவபெருமான் இந்த வரத்தை கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா? நம்மளை ஏமாத்தினாலே ஏமாத்திருப்பாரோ? வரம் கொடுத்த இறைவனையே நாம் எரித்து பார்க்கணும். ஆமோ எண்ணம் அல்லா எண்ணம் அல்லா எண்ணம் அல்லா எண்ணம் அல்லா வல்லரக வல்லரக பகவானை எரித்தோமானோ இருத்தமானோ பகவானா இருந்திடலாம் பகவானா இருக்கும் போது இருக்கும் போதே பார்வதி வருவாளே வருவாள இருப்பாளே இருப்பாள அச்சுதன் வருவாளே வருவார தான் என்று அழைப்பாரே அழைப்பார மகன் கணபதியும் கணவதியும் அப்பா என்று வருவாரே வருவார இளைய மகள் மேல அம்மா என்று அருகில் வந்து சக்தி பக்கம் அமர்ந்திடுவார் தேவனல்ல முனிவர்கள் என்று வணங்கி பகவானா இருப்பேன் பார்வதி என் பக்கத்துல இருப்பா தன் பக்கத்திலே அருகில் இருப்பாளா? அச்சுதன் என்னை அத்தான் என்று அழைப்பார். அழைத்து கொண்டு சொல்வார்கள். கணபதி என்னை அப்பா என்று கூப்பிடுவான். ஆமா ஆம்பத்த பிள்ளையே தன்னை அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டேங்க அடுத்த பிள்ளைய வந்து கூப்பிடும். ஆமா கூப்பிடாதா? இளைய மகள் வடிவேலவன் வருவான். வடிவேலவன் வருவான் ஐயா. அள்ளியர் அவனைத்த ஆவலோடு முத்தமிட்டு ஆமோ இந்த அடி பலனை முடித்திட நம்மளை எரிச்சாலும் எரிச்சு போடுவானோ. நாரதன் சேர்ந்து பேசுறானே என்னமெல்லாம் மூட்டி விட்டானோ சொன்னானோ தெரியலையா? இனி நாம் இருந்தோமானா அரக்கன் எரித்து விடுவான். அவன் என்ன நம்மளை எரிக்க நிக்கான தீட்டிய மரத்திலே கூர்மை பார்த்ததை போல அவையா பலத்த கிடா மார்பில் வாய்ந்தது போல ஆமோ எரிக்க பார்க்கின்றான் இறக்கமற்ற அரக்கன். ஆமையா ஆண்டவன் அரக்கன் எண்ணத்தை கண்டு இந்த அரக்கன் நம்மள அழிக்கும் நிக்கானே நிக்கானா இவன் அழியணும். ஆமா தன்மனை தன்னை சுடும் வீட்டப்பம் மூட்டை சுடும் என்பார்கள். சொல்லுவாங்களா? இந்த அரக்கன் அழியும் கால வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஓடி ஒளியணும். நம்ம எங்கேயாவது ஓடி ஒரு 8 நாளா ஓடி ஒளியணுமே. ஓடினா ஓடி வந்து பிடிப்பான் என்று
ஆமோ ஆண்டவன் தன்னோடு வந்த தேவமுனிவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஆமையா சிவபெருமாளோடு யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் பகவானோடு யார் யாரெல்லாம் ஓடி ஓடிதாரு வேறும் ஓடினார் மறைய வேறும் வானவேறும் ஓடினார் மறைய வேறும் ஓடினார் மறையவரும் ஓடினா வானவேறும் ஓடினார் தவமுனி வரும் ஓடினா ஐயா, இந்திரரும் ஓடினார் ஏ சந்திரனும் ஓடினா சூரியரும் ஓடினார் யா சொக்கேசன் ஓடினா அவரவர்கள் வாகன நல்ல அவரவர்கள் ஓடினா எருமைக்கிடா மீதிலேறி யமதரு மனோடினா மனோடினா ஆட்டுக்கிடா மீதிலேறி அக்கினி தேவன் ஓடினார் அக்கினி தேவன் ஓடினார் அன்னப்பச்சி வாகனத்தில் ஏ அழகு பெருமான் ஓடினார் சிங்கமுக வாகனத்தில் யா காளி தேவி ஓடினார் வெள்ளையான மீதி நல்லா தெய்வேந்திரன் ஓடினார் வெள்ளை வாகனத்தில் வர்ணராஜன் ஓடினார் வெள்ளை வாகனத்தில் வரணராஜன் ஓடினார் வெள்ளையில் வாகனத்தில் மன்மதன் ஓடினார் கிளி ஊட வாகனத்தில் மன்மதன் ஓடினார் வரைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் பிரம்மதேவன் அந்த கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் ஓடினார் கணக்க போட்டு விட்டு சித்திரபுத்திரன் ஓடினார் உடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார் வீணைய போட்டு நல்ல நாரேதன் ஓடினார் ஓடினார் பத்தி முற்கோடி தேவர்கள் ஓடினார் வேர்கள் ஓடினார் 48,000 கோடி சிமார்கள் ஓடினார் சிமார்கள் ஓடினார் அகஸ்தீசர் ஓடினார் கொலாத்தீசர் ஓடினார் அழகு கலை கோடி யா மாமுனி ஓடினார் ஐயா பச்சைமயில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார் பச்சைமயில் வேறு யாரு சுப்பிரமணியன் ஓடினார் பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார் பிள்ளையார் ஓடினார் ஆண்டவனே பகவானே அது என் அலங்கோலம் ஆண்டவனே பகவானே அது என் நலங்கோலம் அதை சொல்ல நேரமில்லை அண்ணாவாரமல்ல ரெக்கை வேகல் சொல்ல நேரமில்ல அல்லாவார வல்லரகா ஈஸ்வரனே இறையோனே இது என் அலங்கோலம் ஈஸ்வரன இறையோன இது என் நலங்கோலம் இதை சொல்ல நேரமில்லை அண்ணாவாரமல்ல ரெக்கை இத சொல்ல நேரமில்ல இல்லாவார வல்லரகா ஆமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஓடுறவங்களை கண்டா முடுக்குறவங்களுக்கு தொக்காயிருமா ஆமா சரிதான் ஆமா குட்டை 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 கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்க வீங்கிரும் ஆ, ஆமா 4 குட்டுக்காவது ஒரு குட்டு எடுத்து கொட்டினா தான் கொஞ்சமாவது 5 வாங்க பார்த்துக்கோ ஆமா பயம் இருக்கும் அதனால ஆண்டவனாகிய சிவபெருமான் ஓடிக்கொண்டிருக்க இருக்கா இந்த ஆதிமூல கணபதிக்கு ஓட முடியல முடியாது ஏன் ஓட முடியல அவருக்கு வயது கூடி போச்சு அவர் ஓடணும்னு தான் ஆசைப்படுறாரு தொந்தி இழுக்கு பார்த்துக்கோ இழுத்து போச்சு அவருக்கு எனக்கு சாப்பாடு குடி போச்சு அவரால் எட்டி அவரால் ஓட முடிய மாட்டுக்கு ஆதிமூல கணபதி அம்சத்திலே சிறந்த பிள்ளையா இருந்தாராம் ஆதிமுல பெருமாளா இந்த இருக்காரு உலகத்திலே அழகிலே சிறந்தவன் யாரு அழகுல சிறந்தது மன்முதன் 1 கோடி மன்மதன் இருந்தா என்ன அழகுல இருப்பாங்களோ ஆமா அந்த அழகுல இருந்தாரா விநாயகர் பெருமாள் பிறக்கும் போது ஓ அந்த பிள்ளையார் வந்து அந்த அழகுல இருந்திருக்காரு அப்படி ஒரு அம்சத்துல இருக்கும் போது இந்த அழகான ஆமா கோடி மன்மதன் அழகு போல் பிறந்த இந்த ஆதிமூல பெருமாள் விநாயகரை தீர்க்க விக்னேஸ்வர கடவுள்
கடவுளை அந்த விநாயகப் பெருமான 33 கோடி தேவ முனிவர்களும் பார்க்க வருகிறார்கள் ஐயா. கூட்டமும் நாட்டமும் கூடி வந்து வருகின்ற பொழுது சனீஸ்வர பகவானும் நானும் போய் பிள்ளையார பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். யாரு சனி பகவானும் சேர்ந்து வராரோ? சாயாதேவியினுடைய புத்திரன். ஆமா டீ இருக்கு இப்பதான் வந்து. ஆமா அப்ப அம்மா அம்மா பார்வதா தேவிக்கு கோடி மன்மதனுடைய அழகு போல் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா எல்லாரும் போறாங்க அம்மா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். அவன் எல்லாரும் போய் பார்க்காங்க, நானும் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். அப்ப சாயாதேவி சனி பகவானை கூப்பிட்டு இங்க வா, இங்க வா, உன் பார்வை பட்டாலே அந்த இடம் சரியா இருக்காது. எவனா சனி பார்வை பட்டா அந்த இடம் அவரு விருத்திக்கிறாங்களா சொல்லுவோம்ல, ஏடா எப்பா ஓயாம நீ அந்த வீட்டுக்கு போவாத, அவ குணம் கட்டவா. ஆமா நீ சேட்டக்கார, உன் கையும் காலையும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்ட, நீ குரங்கு சேட்டை பண்ணுவ, நீ போவாதேன்னு சொல்லுவா. அவன் பார்வை அவன் மேல படும். என்ன சொல்ல, அம்மா அம்மா அந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துருதேம்மா. அப்படி சில பிள்ளை அடம் பிடிக்கும்ல. அடம் பிடிக்கும் போது அம்மா என்ன செய்வா, என்ன போனத மாதிரி திரும்பி வந்துடணும். ஆமா நீ எப்படி போறியோ நீ அத மாதிரி வீட்டுக்கு வரணும். இவர் போனாருன்னா அவர் கையும் காலை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாரா? எங்க சும்மா இருப்பாரு? சேட்டை பண்ணுவாரு. அந்த வீட்டுக்கார மட்டும் 4 வேங்கி கட்டிக்கிட்டு இங்க வந்துட வேண்டிய. ஏ சனியனே நீ வந்திய? அப்ப வரும்போது பெத்தவா என்ன சொல்லுவா, ஏல நான் தான் சொன்னோம்ல உன் கையும் காலையும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், போவாதானே. நீ குரங்கு சேட்டை பண்ணுவது எனக்கு தெரியும்டா. ஆனாலும் பிள்ளையை விட்டு கொடுக்காம அந்த வீட்டுல போய் சண்டைக்கு போயிட்டு வந்துருவான். என் பிள்ளை நீ பேசுவியோ? அப்ப அதே போன்று சாயாதேவி சனி பகவானை கூப்பிட்ட, வேண்டாப்பா எப்ப நீ போவாத, உன் பார்வை பட்டாலே அந்த இடம் சரி இருக்காது. உன் கண் பார்வை பட்டாலே அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. கோடி மன்மதன் அழகுல அந்த ஐயா அந்த பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா நீ போகாதே அப்படின்னு சொன்ன ஆத்தா. 33 கோடி தேவ முனிவர்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள். ஆமா கூட்டமும் நாட்டமும் சேர்ந்து போய் விநாயகர் பெருமாளை பார்க்க வரும்போது பார்வதா தேவிக்கு மனசுல ஒரு பயம். என்ன பயம் வந்துச்சு அவளுக்கு? பல பேர் கண்ணும் பட்டா பாம்பு நோகும் என்பார்கள். இப்ப பல பேர்கள் கண்கள் பட்டா பாம்பும். நம்ம பிள்ளை இருக்கக்கூடிய அழகை பார்க்க எல்லாருமே வராங்களே. இப்படி கூட்டமா சேர்ந்து சில வீட்டுல பாருங்க, என்ன ஒரு வீட்டுல 10 வருஷம் பிள்ளை இல்லைன்னு வைங்க, ஆமா அதுக்கப்புறம் ஒரு அழகான குழந்தை கிடைச்சதுன்னா பார்த்துட்டு வரவங்க மனசுக்குள்ள அதை வச்சுக்கிட மாட்டாங்க. 8 விட்டு கொட்டு போட்டு அடிப்பா. ஏட்டி, அடி 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு. ஏட்டி 10 வருஷம் கழிஞ்சு கொலைவே பாத்தியோ ஆப்பிள் பழம் கணக்கா இருக்கு. அப்படி இவ சொல்லுவாள்ல, மூக்கு முழியும். ஏ அப்பா அப்பா, அப்ப அது கண்ணு பட்டுரும்ல. அம்மா இதுக்குத்தான் குழந்தைய பெத்த வீட்டுல இந்த கிழடு கட்ட தாய்மார்கள் இருப்பாங்க, கதவை அடைச்சு போட்டுருவாங்க. சில கிளை வந்து கதை முன்னால கதை அடைச்சு போட்டுக்கிடுவா. ஆமா, கண்திஷ்டி வந்துருமா. கல்லறிக்கு மிஞ்சினாலும் கண்திஷ்டிக்கு மிஞ்ச முடியாது. அதனால பார்க்க விட மாட்டா. அதனால சாயாதேவி சொன்னார்கள், நீ போவாதடா. எப்ப சனி பகவான் நீ போகாதப்பா. சனி பகவான் எவ்வளவோ பிடிவாதமாக, அம்மா அந்த ஒரு தடவை போயிட்டு வந்துருதேனே, பார்த்துட்டு வந்துருதேன். ஆமா அப்ப அந்த அம்மா சொன்னாலும் போனத மாதிரி வந்துடணும். அவர் கேட்க மாட்டார்ல. பிள்ளைய பாவி பாய் பவன பிள்ளை என்ன அழகுல இருந்தா மூக்கு மொழியுமா. உன் கொள்ளிக்கண்ணு பட்ட உடனே, பார்வை பட்ட உடனே என் பிள்ளை தலை துண்டா போயிடுதே. ஆமா அழகா இருந்த என் பிள்ளைக்கு யானத்தலையும் ஒட்ட வச்சிட்டியே அப்படி சொன்னால. கோபப்பட்டு பார்வதா தேவி சனீஸ்வர பகவானுக்கு சாபம் கொடுத்துட்டா. யாரு? பராசக்தி. இனிமேல் எந்த வீட்டுக்கு நீ சீக்கிரம் போகக்கூடாது. நீ சனி பகவான் படகு கால் வைக்க கூடாது. உன்னுடைய சொந்த வீட்டுக்கே நீ போகணுமானாலும் 2.5 வருஷம் ஆகணும்டான்னு சாபம் கொடுத்தாங்க. 1 2 இல்ல 2.5 வருஷம் ஆகணுமா. நம்ம நவக்கிரகங்கள் விளையாடும் போது 2.5 வருஷம் ஆகுமா. சனி பகவான் சொந்த வீட்டுக்கு, சாதகாரங்க சொல்றாங்கல்ல, ஆமா 2.5 வருஷம் இருக்கு. அப்புறம் சனி பகவான் சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு, பயப்படாதங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா என்னதே 1 2 சொல்லி வச்சு நடந்து வரும்போது 2.5 வருஷம் ஆகுதான். உன் காலு ஊனமாக போக போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. பார்வதி கொடுத்துட்டாளா. சனீஸ்வர பகவானுக்கு ஆள் நல்லா வளர்த்து இந்த கால் அப்படியே வளைஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு சனி பகவானுக்கு 2 காலம் ஊனம் தான் பார்த்துக்கோங்க. அதான் காக்கா எப்படி நடந்து போதா. இவர் தவண்டு 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 வந்து சொந்த வீட்டுக்கு வந்து சேர 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அவனை தத்தக்கா புத்தக்கான அவர் நடந்து வர. சாயாதேவி, ஏண்டா இம்புட்டு நாள் என்ன தாமதம், என்ன செஞ்சேன். ஆமா சனி பகவான் உண்மையை சொன்னார். அம்மா இந்த மாதிரி நீ போக வேண்டாம்னு சொன்னேன், நான் கேட்கல.
நான் போனேன், அழகான ஆம்பளை பிள்ளைய பார்த்தேம்மா. ஆமா என் பார்வை பட்ட உடனே விநாயகர் பெருமாள் தலை துண்டா அறுந்து போயிடுது. துண்ட போச்சா? யானத்தலை அறுத்து ஒட்ட வைத்தார்கள். அந்த அம்மா பார்வதி எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. சரி, இனிமே எந்த வீட்டுக்கு நீ சீக்கிரம் விரைவா போக கூடாது, உன் சொந்த வீட்டுக்கு போகணுமானாலும் 2 வருஷம் ஆகணும்டா. ஆமா உன் காலு ஊனமா போனோம்னு சாபம் கொடுத்துட்டாங்க. முட்டுக்கு கீழே எனக்கு காலு தேஞ்சு போயிடுச்சு. ஓ அதான் சனி பகவான் வந்து எனக்கு சிலையில பாருங்க. சனீஸ்வர பகவான் பிடித்த கிரகத்துல குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைகளுக்கு அப்படித்தான் இருக்குமா ஐயா? அப்படியா? ஆமா. சிலவங்க ஆள் வளர்ந்து இருப்பாங்க, முட்டுக்கு கீழே அந்த காலு இப்படியே போகும்போதுக்கோங்க. இந்த கப்பக்கிழங்கு இருக்கும்ல, கப்பக்கிழங்கு அது வேற. 2 காலும் முட்டு ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிட்டு போகும்போது. ஓ இந்த முட்டு வந்து இப்படி சேர்ந்து உரசுமோ? ஓ அந்த சனி பார்வை பட்டு அந்த சனியுடைய அந்த பார்வதா தேவி சாபம் கொடுத்ததுனால உடனே சாயாதேவி பார்த்தாலாம். என்ன? காக்கை குஞ்சு ஆனாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். தன் பிள்ளையை விடுவாளா? நம்ம பிள்ளைக்கு சாபம் கொடுத்து நடக்க விடாம ஆகிட்டாளே. ஆமா இதே மாதிரி அவ மடியில இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் சீக்கிரம் நடந்து போக கூடாது, சீக்கிரம் நடந்து போக கூடாதா அப்படின்னு சாபம் கொடுக்கறா. என்ன கொடுக்கறா? என்ன? சனீஸ்வரா, ஓ நீ பயப்படாத, ஆமா உன்னுடைய காலம் ஊனமாக போகணும்னு சாபம் கொடுத்தா இல்லையா? அந்த பார்வதி அம்மா கொடுத்தால. அவ பிள்ளைக்கு காலு ஊனமா போக வேண்டாம், அவ வயிறு தொந்தி இழுக்கட்டும்டா. வயிறு பெருக்கணும்னாலும். ஓ வயிறு பெருக்கணும்னாலும். வயிறு பெருத்தவங்க எட்டி நடக்க முடியாது. ஆமா பெருத்துக்கிட்டே பின்வாங்கிக்கிட்டே வரேன். எட்டி ஓட முடியாது, நடக்க முடியாது. வயிறு, இந்த வயத்துக்கு பேரு புந்தி அப்படின்னு பேரு. ஒல்லியாரு இருக்க ஆளு சடக்கு 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 நடந்து வருவாரு. 5 பேர் வாங்க உடுக்கார மாதிரிலாம் 5 பேர் வாரு. ஆமா அவருக்கு முன்னால தாவக்கடி தாவக்கடி தாவக்கடி. நீங்க 2 பேரும் நடக்க முடியாது. யார் இவருக்கு? அவனுக்கு முகம் யானையா இருக்கு, ஆமா வயிறு பானையா போட்டோம்னு சாபம் கொடுத்துருக்காங்க. அதுக்குத்தான் பிள்ளையாருக்கு வந்து வயிறு வந்து பானை மாதிரி. அதனாலதான் விநாயகர் பெருமாளுக்கு வயிறு பெருத்த உடனே அவருக்கு நடக்க முடியல, தவண்டு தவண்டு வர. எட்டி ஓட முடியல. ஆண்டவனை வழிமறித்தார், பகவானை மறித்து ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, வார்த்தைகளோ அப்பா எப்பா நான் மூத்த மகனா பிறக்கணுமா, முசிய வாகனத்தை கொடுக்கலாமோ, மகனாக நான் பிறக்கணுமா, இந்த சங்கடத்தலா நான் ஏனுமாண்டவா. மூத்த பிள்ளையும் ஆமா குடும்பத்துக்கு மூத்தவனும் கூட்டத்துக்கு கடைக்குட்டியும் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே. சொல்லுவாங்களா? சரியா போச்சா? ஆண்டவா சிவபெருமாளே, சங்கரனே பகவானே, அப்பா யானை போலமோ பானை போல வயிறு இருக்கு, போல காது இருக்கு, 2 கட்ட கை, 2 குட்ட காலே, பானை நொண்டி காலே அடக்க முடியலையோ, ஆனே வல்ல எப்பா எப்பா என் முகமோ யானையா இருக்கு, வயிறோ பானை போல் இருக்கு. அமையா என் கையும் கட்ட கை, காலும் குட்ட காலு, எட்டி எட்டி தவண்டு தவண்டு நொண்டி காலு, நடக்க முடியல இறைவா. ஆண்டவா இறைவா, நான் நடந்து போகணுமானாலும் அம்மோ சாலை வாகனம் ஓடிவா என்று அழைத்தா யக்குதப்போ என்று சொன்னா யக்குதப்போ ஜாலி யக்குதப்போ ஜாலி யக்குதப்போ ஜாலி யக்குதப்போ ஜாலி
இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்போம். சேர்ந்து நிப்போம். அரக்க நம்மளை சேர்த்தே எரிக்கட்டும். நம்மளை எரிச்சால் எரிக்கட்டும். என்னப்பா என்ன பெருஞ்சாலி வாகனம் லேசான வாகனம்னு பாத்தியா? பாத்தியா? நீ பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா மூச்சு விட்டேன்னு சொல்லலாம். பூமி இரண்டு கபாலமாக வெடிக்கும். கபாலமா வெடிக்கும். எவனா பெருச்சாளி மூச்சு விட்டா பூமி ரெண்டா தானே வெடிக்கும். ஆமா. நீ போய் சந்தியிலே அமர்ந்திருக்கணும் மகனே. ஆமா. ஐயோ, நானே உனக்கு துணையாக அரசாகவும் இப்படி அரசாக உங்க அம்மா பார்வதி ஒரு வேம்பாக ஆமா ஆமையா உன் தாய்மாமன் கோபால கண்ணன் ஒரு ஆலமரமாகவும் ஆலமரமாகையும் உன் பக்கத்திலே துணைக்கு துணையாக அமர்ந்திருப்போம் என்று ஆமோ ஆதிமுல பெருமாளை பூலோகத்திற்கு அனுப்பினார். பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டு சிவபெருமாள் மறுபடியும் ஓட ஆரம்பித்தார். என்னை எப்படி ஆண்டம் ஓடுதாரையா? ஓட 8 நாளா நெட்டோட்ட நோடிரா. எட்டோட 8 நாளா நெட்டோட்ட நோடிரா. ஓடிக்கொண்டே இருந்த மான உடல் அழைத்து போகும் என்று ஓடிக்கொண்டிருந்தமான உலகழைத்து போகம் என்று வந்த தேவர்களை நந்த வாழ தோட்டமாகி ஆண்டவன் சிவபெருமாள் அரளி மரமாய் முளைத்தார். ஆண்டவன் சிவருமா அரளி மூடத்தான் முளைத்து அரளிக்குள்ள இருந்த மானா அறக்க வந்து எரிப்பானல்லே எரிப்பானல்லே செம்பரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் முளைத்தார். தலையில் உள்ள கங்கையை யா தரையில் இறக்கி வைத்தா அக்கினியால் எரிந்தவனம் தண்ணீரா குளிரச் செய்தார். அக்கிரியா இருந்தவான தண்ணீரை குளிர செய்தா. தலை உலைய முடி ஒலைய சிவனுக்கு முடி ஊரையா முடி ஒலைய முடி ஊரையா சங்கரன் பகவான் தான் ஒழியா ஐயா முடி ஊரையா. சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால் நின்று அள்ளி கட்ட முடியல. நம்மளை எரிச்சாலும் எரிச்சு போடுவானு வந்து தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் அரளி நந்தவனமாக முளைக்க சொல்லி ஆமா. ஐயோ, அதனை இதழாக்கினார். ஆமா. ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஒடுக்கி செம்பரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாக பகவான் ஒளிந்தார். ஆமோ. அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆமா. ஐயா, ஆதி கைலாசத்திலே அருளும் இல்ல பொருளும் இல்ல. அவர்தான கடவுளான உலகத்தின் சோதியானவர். ஈசனோட கைலாசம் ஆதோ இருமயமாயிருப்பதையோ ஐயோ, கருட கைலாசம் ஆதோயா. மயாங்கையில் இல்லையா. மயமாயிருந்த ஓதோ போதரியும் பார்வதியும் ஐயோ. ஆண்டவன் அரக்கனுக்கு பயந்து ஓடி இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு வாரம் ஆச்சா? அரக்கனால அரணாருக்கு அழிவு வந்து விட்டதா? ஆண்டவனுக்கு அரக்கனால அழிவு காலம் வந்துருச்சோ? ஆண்டவன் எங்கு போனாரோ என்ன ஆனாரோ என்ன மனம் பதறதா? 7-8 கைலாசம் எல்லாம் தேடினா கடவுளை காங்கலியா? எங்கும் காங்கல. ஆமா. கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா. கைலாச மலைகள் ஏ எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கலங்குவாழம் பார்வதியா. தன்னோட தங்கை அது கடவுளோட மனவே. தன்னோட தங்கை அவள் கடவுளோட மனவே. யா கண்ணனோட தங்க அவ உலகம் எல்லாம் ஈஸ்வரனை தேடி பார்த்தா ஈஸ்வரனை காணாமல் யாங்கு வாழம் பார்வதியா. பெருமாள் தங்கை ஈசனுட மனவே. பெருமாள் தங்கை அவள் ஈசனுட மன
தங்க ஆதி கைலாசமல்லாரணாய் தேடி பார்த்த ஆதி கைலாசமல்லாரணாய் யாரனாரே தேடி பார்த்தா காணாமல் அலறுவாளாம் பார்வதியா சுதனார் தங்கை அந்த அரணாருட மனைவி சுதனார் தங்கை அரணாருட மனைவி அந்த அச்சோதனா தங்க அவளோ ஆண்டவனை காணா ஆமோ அண்ணனையே அழைப்பா பாளா கையுட சத்தங்கள் காட்டே ஆமோதரன் வாரா ஆரோ சக்கால் கருடமே மேரியா சமாலும் ஓடி வாரா பார்வதியை பார்க்கும் போது ஆண்டவனை காணாமல் ஆதிசக்தி பார்வதி ஈட்டினகால் மடக்கலைய உந்ததல நிமிர்ந்தலையே உலைந்த உந்தல் முடியலைய மௌனமாய் இருக்காளே மாயவனும் கண்டல்ல தங்கையான பார்வதி ஒரு நாளும் இல்ல நாளாயிருப்பது மௌனமாயிருப்பது ஆயந்தங்கை என்னோட சிரிக்க வைக்க வேணும் லீலைகளை சொல்லணும் சுதந்தான் நினைத்து ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா போனாரம்மா அண்ணனிடம் சொல்லிடம்மா 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 அண்ணனிடம் யா சொல்லிடம்மா சொல்லிடம்மா ஈஸ்வரியா ஆண்டி எங்க அண்ணனிடம் சொல்லிடம்மா அண்ணனிடம் சொல்லிடம்மா அம்மா பண்டாரத்தை எங்க எங்கயாமோ பார்வதியை சொல்லிடம் ராமோயே தாடியை எங்க யாமா மதியை சொல்லிடம் ராமோ சுதன் சொன்ன போது ஆதிசக்தி என்னோட அண்ணா அண்ணா கோவாலோ ஆண்டி என்று தெரிந்து அன்று என்னை கொடுக்கலாமோ அன்று என்னை கொடுத்து அகுமானமா அண்டாரமா பார்வதியை கொடுக்கலாமோ பார்வதியை கொடுத்து அழிப்பா பேசலாமோ தாடியா தெரிந்திருந்தோ மதியை கொடுக்கலாமா மதியை கொடுத்து குறைவா பேசலாமோ சன்னியாசியா தெரிந்திருந்தோ ஆலி கட்டி கொடுக்கலாமோ ஆலி கட்டி கொடுத்து தரக்குறைவா பேசலாமோ அடித்தாலும் அகுமானமா பேசங்கோ ஒன்றாலும் ஒன்றாலும் கொல்லிடுங்கோ கொலம் குத்தி பேசலாங்கோ
ஈஸ்வரி ஈஸ்வரி ஆண்டவனே காணுமே என்றுதானே 4 வார்த்தை பேசினேன். பேசுனா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமான் அல்லவா. ஆமோ ஆண்டவே இல்லாத கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை. அவர்தான உலகத்தில் ஜோதியானவரே. சிவனாரும் அருளையானா உன் தங்கை ஆகிய நான் பார்வதி ஆதி பராசக்தி. நாக்க புடிங்கிருவேன், நஞ்சரிச்சு தின்னுருவேன், ஆமையா செத்து மடிந்திடுவேன், சிவலோகம் சேர்ந்துடுவேன், நான் சிவலோகம் சேர்ந்துருவேன். பார்த்தாரின் பெருமாள் என்ன ஆகா ஆகா அம்மா தங்கைய என்ன உன்னை இழந்து நான் உலகிலே வாழ வேண்டுமா? வளனுமா அத்தான் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள்ளே அழைத்து வாரேன் என்று. ஆமோ இப்படி போனோம்னா அரக்க நம்மளை யாருன்னு பாப்பானே. நம்மள யாருன்னு பார்த்தாலும் பாத்துக்கிடுவானே. அப்ப நம்ம யாருன்னு பாத்துக்கிடுவான். ஆமா. அப்ப நம்ம எப்படி போவ, எப்படி போலாம்? என்ன சுருவத்துல போனா ஆமா. நம்மள பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான். ஆ? அப்ப ஆடு மேய்க்கும் ஆயர் மாறி ஆமா. நம்ம ஆடு மாடை பத்திக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. ஆமா. யாரோ காட்டுக்குள்ள ஆடு மாடை பத்திக்கிட்டு போறாரு. ஆமா ஆமா. அப்ப நம்ம நினைச்சு விட்டுருவானே. ஆமையா. அப்ப நம்ம அந்த கோலத்துல நம்ம சுருவ எடுத்து போனோம். ஆமா அப்பதான் நம்மள விடுவான். ஆமா கண்டிப்பா லேட்ட விடுவானா? விடமாட்டாங்க. விட மாட்டான். ஆமா ஆ. அச்சுதனாகிய நவநீதன் கோபால கண்ணே நாராயணன் அந்த கோபால கிருஷ்ணன் ஆடு மேய்க்கும் ஆயராக அமையா கன்று மேய்க்கும் கோனார் போலும் ஆமோ பசு மேய்க்கும் நம்பியாக என் பெருமாள் வருகின்றார். என் பெருமாள் வடிவெடுத்து வந்து காவி உடை அணிந்தார், துளசி மணி மாலை போட்டார், பட்டநாமம் படுக்க சாத்தி இட்ட நாமம் 27 போட்டு கையிலே கம்பும் கன்று கட்டும் தும்பும் ஷீங்குழலை மடியிலே வைத்து சிவனை தேடி வருகிறார். சிவன் நாராயணன் சிவனை தேடில வராரு. ஆண்டவன் ஒளிந்திருந்த அரளி நந்தவனத்தை கண்டார். ஆமா ஆமா. நடந்து வந்த களைப்பை தீர என் பெருமாள் கீதங்களை வாசிக்க கண்ணன் ஷீங்குழலுக்கு தகுந்தபடி சிவனுக்கு அங்க இருக்க முடியல. இப்ப ஆண்டவன் சாட்சாதி சிவனுக்கு தன்னாக்களை ஆட ஆரம்பிக்காரா. சில பேர்களுக்கு என்ன சுதி ஸ்ட்ராங்கா இருந்தா தலை தன்னாக்கள் ஆடுவோம். அந்த ஆட்டமும் தன்னாக்களை வரும் என்று சொல்வார்கள். சுதி நல்லா இருந்தா ஆட்டம் தன்னாக்கள் வருமா? ஆட்டம் தன்னாக்கள் ஆடும். ஆமா. ஆடும்ல சுத்தி கொஞ்சம் குடியா தலை இந்த சுதி இல்ல அந்த சுதி. ஆமா அதான் அப்படியா? அந்த சுடிக்கங்க அதான் தலை அந்து விழுந்த மாதிரி ஆட்டம் தன்னாக்கள் வருமா? கூட ஆடும் ஒண்ணு அடிச்சாம தலை சுத்தி தான் வரும். அப்படியா? அதனால பெருமாள் வாசிக்காரு. ஆமா. கடவுளுக்கு அங்க அரளி மூட்டுக்குள்ள இருக்க முடியல. ஆமையா. தன்னாக்குல தலை சுத்தி ஆடுவார்லாம். அப்ப ஆட்டம்னா வருஷம் வச்சு ஆடுறாரு. அப்படியா? தலையை சுத்திருச்சுன்னா அதை வீட்டை வச்சிருக்க கூடாது. ஆண்டவனுக்கு ஆட்டம் தன்னாக்குல வருது. ஆமையா. ஷீங்குழலை கேட்டு சிவன் எப்படி ஆடுகிறார்? சங்கரன் சிவன் எப்படி ஆடுதாரு? திமி 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 என சிவனும் ஆடவ திமி 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 யா சிவனும் ஆடவ சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவ சிவனிருந்த அரளை யா சாந்து மாடுதே சிவனிருந்த அரளை கோபு சாந்து மாடுதே ஆதி சிவனும் ஆடவ ஏ சிவனோடு இந்த அரளி கொப்போ மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பதே மத்த கோப்பலி அது தத்தருகிட தருகிட யா தாளம் போடுதே தருகிட தருகிட தாளம் போடுதே யா ஒத்த கோப்பதே ஆடும் கோப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஆடும் கோப்பை மாயன் யா ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அவனை கண்டு மாயன் யாரையும் கூறிடா கண்டு மாயன் யாரை கூறிடா ஐயா ஓடி பார்த்திட
மாயங்கேலி அவன் பார்த்துட்டாரே பெருமாள். நம்ம வாசிப்புக்கு தகுந்தபடி இப்படி ஆடணும்னா ஆமையா நம்ம அத்தான் ஒருவரால் தானே இருக்கும். வேற யாராலே ஆட முடியாது. கூப்பிட்டு பாப்போமா? ஆமா. அத்தானோ அத்தான், ஏ மச்சானோ மச்சான் என்று ஆண்டவன் தன்னை பயந்து அரக்கந்தான் சொருபத்தை மாத்தி நம்மள அத்தாமன்னு கூப்பிடுதானோ. நம்மள மச்சான் முறை கொண்டாடுதான் முழுக்கோ என்று சொல்லாதடா. அறிவி கெட்ட வல்லரகோ மச்சான் என்று சொல்லாதடா. மச்சான் என்று சொல்லாதடோ அறிவை மானம் கெட்ட வல்லரகா மானங்கட்ட வல்லரகா அப்படியே என் பெருமாளாகிய கண்ணனை ஆண்டவன் கேலி செய்தார். ஆமையா கேலியும் கிண்டலும் செய்தாரா? அம்மா அப்ப இதனால இதுவரைக்கும் அம்மையா அரக்கன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆண்டபடி இருக்காரா? ஆமா ஆமா ஆ? என்ன இது வரலாமல அருளை மட்டும் விட்டு அம்மா ஆமா ஆண்டவன் செய்த லீலைகளை சொல்லலைன்னா இனிமே அந்த மனுஷன் வெளியே வரமாட்டாரு. அருளை முள்ள விட்டு ஆண்டவன் வரமாட்டாரா? குட்டை உடைக்கணும், இன்னைக்கு கூடையில அள்ளணும் ஆமையோ என்று கண்ணன் கடவுளை கேலியாக பேசினார். கடவுளை என்ன சொன்னாரு பெருமாளே? அன்று தில்லை அம்பலத்தில் ஆடில் இல்லவா ஓ மச்சான் ஓ மாப்பிள ஓ பகவானே அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரங்கனுக்கு தான் பயந்து ஆடல் ஒளிந்தவா கேத்தான் பயந்து வெளி ஒளிந்தவா விளையாடி நின்றவா அந்த அரக்கனுக்கே தான் பயந்தியா அன்று மாலை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா கையிலையாண்டவா அண்ணன் பேச்சை காதில் கேட்டு அல்லலாடவோ அண்ணன் பேச்சை காதில் கேட்டு அல்லலாடவா யா கையில ஆண்டவா இந்த கண்ணம் பாட்டு காதில் கேட்டு அரக்கனுக்கு ஆமா அரக்கனுக்கு ஆமா சொல்லு அரக்கனுக்கு வரம் கூட ஆண்டாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு ஆமா ஆமையா அப்படி நான் உன்னோடு வாழ வர வேணுமானா வாழ வரணும்னு சொல்லலாம் விரலாலே ஆமா யாரை தொட்டாலும் எந்த திசை நீட்டினாலும் எரிஞ்சு சாம்பலா போகணும்னு வர வாங்கியிருக்க. 5 வரல வாங்கியிருக்கியா? என்னை கைபிடித்த யானை நான் எரிஞ்சு சாம்பலா இருவேன். ஆமோ ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். யாரக்கா என்னப்பா செஞ்சோம்? தலைமொழிகை உன் முண்டு விரலை எடுத்துக்கொண்டு என்னானை உடையவர் மீது ஆணையாக ஆமா மூத்த மனைவி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், முடிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சிரசை சுத்தி நடு தொண்டையில வைத்தா உன்னோடு வாழ்வேன், உன்னோடு வாழ்வன் என்று சொன்னார்ல. ஆகட்டும் என்று அரக்க முங்குனான் நிமிர்ந்தா முங்குனான விரல் எடுத்தா ஆமோ நானே என்னானை உடையவர் மீது ஆணையாக ஆமோ மூத்த மனைவியால் முகம் பார்க்க மாட்டேன், ஆமையா துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று ஆமோ சிரசை சுத்தி நான் நடு தொண்டையிலே வைத்தான் சண்டாளப்பாவி. ஆமோ தொண்டையில வைத்த போது கொண்டையில வைத்த போது ஏ வல்லர காராஜோரனம் குச்சுக்கான் உருங்குதானா இருந்ததொரு ஆம்பலத்தான் எந்தரும் அதையில் அடுத்து ஆதி வெள்ளி கைலாசோ அச்சுதான் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் நம்பாத போது ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று ஆமையா மறுபடியும் பெண் சுருவத்தை எடுக்க நாளைக்கு மோகல் இசையது ஒழுக ஆமோ மோகத்திலே விழுந்தால் பூலோகம் தாங்க
உத்திரனாக யாரெல்லாம் அவதாரம் செய்தார்கள்? தருமையான சாட்சாக்கள் யார் யாரெல்லாம் அவதாரம் செய்ய போறா? வந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே வந்து ஐயா பிறந்தார். இன்னைக்கு தானே அவதாரம் செய்ய போறாரு. சாஸ்தாவுக்கெல்லாம் உத்தரத்துக்கு கும்பிடுதாங்க. இங்க மறுபடியும் சாஸ்தா தான் பிறக்காரு. அந்த ஐயன் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னையா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பஞ்சமி கடக லக்கணத்தில். பஞ்சமி கலா